மழையுமின்றி ஆற்று நீருமின்றி விவசாயம் பொய்த்து போன நிலையில் விவசாயிகள் சந்திக்கும் பாதிப்புகள் விவசாய கூலி தொழிலாளர்களிடமும் எதிரொலிக்கிறது. வேலையில்லாததால் வாடும் விவசாய தொழிலாளர்களின் வேதனை பகிரலை பார்க்கலாம். நான் கூலிப்பாடு போட்டு தான் சாப்பிடணும். நான் விவசாயம் பண்ணேன். விவசாயத்திலையும் ஒன்றுமே கிடையாது. கடன் வாங்கி தான் நான் சாவடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் இந்த வருஷம் எந்த இதுவும் கிடையாது. எனக்கு எந்த பிள்ளைங்களும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. இதை கொண்டு தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு 10 காசுக்கு வருமானமே கிடையாது. நான் வேலை விட்டு செஞ்சால் தான் நான் சாப்பிட்லாம். அதுக்கும் வருமானம் கிடையாது. இந்த 100 நாள் வேலை கொடுப்பாங்க, 100 நாள் வேலையும் கிடையாது. நான் விவசாய கூலி வேலை செய்கிறேன். எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. தீபாவளி கூட சரியாக கும்பல் இல்லை. வெளியிலையும் வேலையும் கிடைக்கல. 100 நாள் வேலையும் ஒரே ஒரு நாள் கொடுத்தாங்க. மறுபடியும் நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம். சாப்பாடு கூட வழி இல்லை. ஒரு மிளகா புளி கூட வாங்குறதுக்கு வழி இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்கிறது ஏது செய்யறதுன்னு இருக்கிறோம். எங்கள் வீட்டில் உள்ள இப்போ காதில் உள்ள நகை நட்டெல்லாம் அடமானம் வச்சுட்டு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதுவும் சரியாக போச்சு. இப்போ பொங்கலுக்கு ஒரு வழி கூட இல்லை. 350 ஏக்கராக கொண்ட கிராமம் இது. இங்கே விவசாய தொழிலாளிகள் நிறைய பேர் இருந்துக்கிட்டு எந்த வேலையும் இல்லை. பெண்கள்லேருந்து ஆண்கள் இல்லை. சிறு பையன்லாம் வெளியூர் போயிருக்காங்க. திருப்பூர், கோயம்புத்தூர், கேரளா இந்த மாதிரி போயிருக்காங்க. அவங்களும் என்னாச்சுன்னு வேலை கிடைக்கல வேலைன்னு அங்கேருந்து ஃபோனில் சொல்கிறாங்க. பெரிய சங்கட்டமான சூழ்நிலை இருக்குது. நகை நட்டில் இருந்த நகை நட்டு பூரா விற்று விட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அது எங்களுக்கு எதுவும் கிடையாது. இருந்த தாலி பூரா தாலியும் நாங்கள் விற்று விட்டாங்க சார். எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு எங்களுக்கு.